ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் தர மாதிரி சுவையான சர்க்கரை பொங்கல் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி, அதே கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு நல்லா 1 hour ஊற வச்சுக்கலாம். ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற வச்சிடலாம். பாருங்கள், 3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா ஊறிச்சு 1 hour. இப்போ ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பால் நான் காய வச்சு ஆற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க, குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாங்க, சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூடாக ஆறதில் அந்த சூட்டோடு சூடாக கரண்டிலே நல்லா மசிச்சிடலாம். சூட்டோடு சூட்டாக இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா குழகுழன்னு இருக்கும். இப்போ சூட்டில் இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டி வெல்லம். கட்டியாக இருக்கன்னு நினைக்காதுங்க, அந்த வெல்லம் வந்து சூட்லேயே கரைஞ்சிரும் அந்த சாப்பாட்டிலே. கரண்டி வச்சு நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான். கரண்டி போட்டு நல்லா இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. திரும்பி ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா இறுக்கமாக இருக்குது, கொஞ்சம் குழகுழன்னு ஆயிரும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான கோவில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெடிங்க. பாருங்கள், சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக ஏலக்காய் தட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடிங்க. பாய்.